வணக்கங்க. இப்போ நம்ம எஸ்என்ஜி டிஜிகோல்டு இந்தியாவோட ஹைலைட்டான ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கோல்டு அப்படிங்கிறத பற்றி தெரியும். இஎம்ஐ கோல்டுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த இஎம்ஐ கோல்டு எப்படி நம்ம புக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஎம்ஐ கோல்டில் உள்ளே வந்துட்டு காயின் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ காயினில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம்லேருந்து 50 கிராம் வரை இருக்குன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் விரும்புகிற காயின் என்ன காயினோ அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மொதல் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும். அந்த இஎம்ஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு 3 மாதமா 6 மாத ஸ்கீமா 9 மாதமாங்கிறத சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்குரிய அமௌண்ட் எவ்வளோங்கிறத அங்கே டீட்டெயிலிங்காக உங்களுக்கு அங்கேயே காமிச்சிருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்பக்கம் வந்தீங்கன்னா அதை ஆட் டு கார்ட் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ₹180 180 வந்து ஆட் ஆகும். அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சேம் பில்லிங் அட்ரஸ் வந்து கேட்கும். பில்லிங் அட்ரஸில் அஸ் யூஸ்வல் உங்களோட பேர் அங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும். அங்கே லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்க வேண்டியது, உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதிலே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வித் லேண்ட்மார்க் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஷிப்பிங் அட்ரஸ் கேட்கும். ஷிப்பிங் அட்ரஸையும் வந்து சேம்னா உங்களுக்கு வந்து மேலே செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்கும். கீழே வந்து பேன் கார்டு டேட்டை வந்து நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஓடிபி கேட்கும். ஷிப்பிங் அட்ரஸ்க்குரிய ஓடிபி கேட்கும். அதையும் நீங்கள் ஹிட் பண்ணிக்கலாம். ஓடிபியை ஃபில் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நேராக பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கட்டணுங்கிறத காமிச்சிடும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த டவுன் பேமெண்ட், இனிஷியல் பேமெண்ட் ப்ளஸ் வந்து அந்த ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து நீங்கள் மொதல் பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேரில் வந்து அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது புக் ஆகிரும். இங்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து மை ஆர்டர் பேஜில் இஎம்ஐ கோல்டு அப்படிங்கிறதுக்குன்னு தனியாக டேக் இருக்கும். அந்த டேப்பில் வந்து நீங்கள் பே பண்ணக்கூடிய டீட்டெயில், அதிலே வந்து பார்த்திங்கன்னா வியூ டீட்டெயில் இஎம்ஐ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஒவ்வொரு மாதம் நீங்கள் என்னைக்கு தேதியில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கும். இதிலே வந்து நீங்கள் பார்க்க முடியும் மேனுவல் பேமெண்ட் நெக்ஸ்ட் இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோங்கிறது இங்கே வந்து ஷோ பண்ணி காமிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம ஆப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் நிதானமாக உள்ளே வந்து பார்க்க முடியும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ கோல்டில் நீங்கள் நாட் ஒன்லி காயின் மட்டும் இல்லாமல் ஆர்னமெண்ட்டாகவும் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் ஆர்னமெண்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டோட வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் காஸ்ட் மட்டும் ரொம்ப குறையாக தான் இருக்கும். 6லேருந்து 7% அப்படி தான் வந்து வேஸ்டேஜே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இஎம்ஐ கோல்டை பற்றியும் இல்லை பை கோல்டு பற்றியும் எது சந்தேகங்கள் இருக்குனாலும் இதை பற்றி டீட்டெயிலிங் தெரிஞ்சுக்கணுனாலும் நம்மளுடைய இங்கே மேலே கெட் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் எங்களோட நம்பர் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் இமீடியட்டாக எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வணக்கங்க.